பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. ஐயா வணக்கம். என் பேர் சண்முகம். எங்கள் அப்பா பேர் வந்து ஏழுமலை. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். பாரம்பரிய விவசாயம். எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் எல்லாமே விவசாய குடும்பம்தான். எங்களுக்கு வேறு அரசு வருமானம், அரசில் யாரும் வேலை செய்கிறது அது மாதிரிலாம் யாருமே இல்லை. நாங்கள் விவசாய குடும்பம். 1996லேருந்து 2005 வரைக்கும் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். தலைவராக இருந்ததுனால இந்த வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறையெல்லாம் வந்து அடிக்கடி மீட்டிங், இந்த விவசாய மீட்டிங்கெலாம் முன்னுரிமை கொடுத்து கூப்பிடுவாங்க. அந்த மீட்டிங்கெல்லாம் கலந்துக்கும் போது இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க. மேலும் நான் தொடர்ந்து பந்தல் விவசாயம், காய்கறி, கீரை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு 15-20 சென்ட்டுக்கு மிகாமல் ஒரு 10 ஐட்டத்துக்கு தொடர்ந்து வருஷம் பூராவும் வரா மாதிரி காய்கறிகள்லாம் பயிர் செய்வேன், கீரையும் பயிர் செய்வேன். பந்தல் காய்கறி பண்ணும்போது பூச்சி மருந்து மேலெல்லாம், தலைக்கு மேலெல்லாம் போய் அடிக்கும்போது அந்த வாசம் பட்டு வாந்தி, மயக்கம், உடம்பு சோர்வு அந்த மாதிரிலாம் வரும் எனக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சரி இதை எப்படியாவது மாற்றணும், நிறைய வந்து மக்கள் டிவி பார்த்து நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்குவேன். தொடர்ந்து காலையில் 5 to 6 வரைக்கும் 2 ப்ரோக்ராம் போடுவாங்க. உழவே உலகு அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து வரும். அது தொடர்ந்து பார்த்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூச்சி மருந்தை மட்டும் முதல்ல மாற்றலான்னு 10 இலை கஷாயத்தை பண்ணேன். சரி ஒவ்வொரு டைம் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்தது. அதையே தொடர்ச்சி ஆக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக டிவி, சில ஊடகம், யூடியூப் இதெல்லாம் பார்த்து அமிர்த கரைசல், பஞ்சகாவியா, மீனமிலம், தேமோர் கரைசல் இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது வந்து 2 வருஷம் வரைக்கும் வந்து 50% உரத்தை குறைச்சிட்டு 50% ஆர்கானிக் பண்ணுவேன். ஏன்னா வந்து முதல் முறையாக பண்ண சொல்ல சரி வராது எனக்கு. எந்த தோட்டப்பயிரும் சரி வராது. ஒரு 50% அளவு குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஆன பிறகு தான் ஓரளவுக்கு, அப்போது நஷ்டத்துக்கு பாடுபட்ட மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டோம். 4வது வருஷம் போன வருஷத்துலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் வந்து 2000லேருந்து நான் இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தேன். இப்போ முழுமையாக இயற்கை விவசாயமாக மாறினது போன வருஷம், அதான் 2024லேருந்து ஓரளவுக்கு 100க்கு 80% சொல்லலாம். இன்னும் கூட 10% சிலதெல்லாம் வந்து சரி வராத இடத்துல சில ஃபெர்டிலைசர்லாம் நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓரளவுக்கு வந்து நல்ல விவசாயம் ஓரளவுக்கு நல்லா போகுது. எங்களுக்கு சேல்ஸ் மூவ்மெண்ட் எப்படின்னா, சாயந்தரம் மாலை நேரத்தில் வந்து ஒரு 4 மணிக்கு வருவாங்க. எங்கள் ஊரில் வந்து 150 பேர் வரைக்கும் காய்கறி வியாபாரம் தான் பண்ணுறாங்க. ட்ரெயின் ரூட்டில் போகிறாங்க. இங்கேருந்து ட்ரெயின் ரூட்டில் போயிட்டு சென்னைக்கு போயிட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. சில்லறை வியாபாரம் வீட்டுக்கு எதுவுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களில் ஒரு 7லேருந்து 8 பேர் வந்து தொடர்ந்து எங்களுக்கு தொடர் வியாபாரிகள் ஆகிட்டாங்க. இங்கேயே அவங்களே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. காய், கீரை எல்லாமே வந்து தொடர்ந்து இப்போது 4:30 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அந்த 7 பேர் தொடர்ந்து இருக்கிறத எடுத்துன்னு போயின்னே இருப்பாங்க. டெய்லியும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கே தான் கொடுப்பேன் நான். வெளியில் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்தால் மானூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்து போய் 1 கிலோமீட்டரில் யாரோ வியாபாரிகளுக்கு ஒருத்தர் கொடுத்துவேன். என்னன்னா வந்து அரசாங்கம் வந்து இந்த இயற்கை விவசாயிங்களுக்கு வந்து உதவின்றது சரியாக பண்ணலைன்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா வந்து நாங்கள் எல்லாம் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சாலும், செயற்கை விவசாய விளை பொருளாக இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் போகுது தவிர இன்றைக்கி வரைக்கும் விலை நிர்ணயம் நாங்கள் பண்ண முடியல. இயற்கை விவசாயம் பண்ணிட்டா 2 மடங்கு விலை விற்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். இப்போ அவர் வந்து 3 மாதமாக வந்து ஒரு இயற்கை அங்காடி ஒன்று திருவள்ளூரில் திறந்துருக்காங்க. மாதத்துக்கு ஒரு நாள் தான் அதில் நம்ம காய்கறி, கீரை எல்லாம் விற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இலவசமாக தான் விற்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. 3 மாதம் முடிஞ்சது. இப்போ 4வது மாதம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுனால அது வந்து எந்த காய்கறியும் கீரையும் வந்து இடையில இருக்கிற 29 நாளைக்கு எங்கே விற்கிறது? அந்த ஒரு நாள் கீரையை மட்டும் அங்கே விற்றுட்டா மீதி எங்கே விற்கிறது? அது வாரத்தில் ஒரு நாளைக்கு மாற்றினா கூட ஓரளவுக்கு நம்ம வந்து இயற்கை விவசாய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்குன்ற மாதிரி நம்பி போகலாம். நான் காய்கறி எடுத்து போகலன்னா கூட 3 மாதமாக தொடர்ந்து வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கு தொடர்ந்து போய்க்கு தான் இருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வியாபாரம் இன்னும் நடக்கலை. மக்கள் அந்த விழிப்புணர்வு வரல. என்னென்னா நம்ம 20 ரூபா சொன்னோம்னா இதோ 10 ரூபாய்க்கு இங்கே போடுறாங்க, நீ 20 ரூபா சொல்கிறன்ற மாதிரி. இது என்ன பொருள், இதில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்றதெல்லாம் சரியாக இன்னும் கூட விழிப்புணர்வு வரல மக்கள்கிட்ட. அதனால் வந்து மக்களாண்ட விழிப்புணர்வு வரணும். நானும் பல பேரை சொன்னேன். தான் எங்கள் மாமா ஒருத்தர் வேணு ரெட்டியார், வயசு 70 இருக்கான். அவர்கிட்ட சொல்லி ஒரு 3 வருஷமாக என் கூடவே இப்போ நெல் விவசாயம், மிளகாய் விவசாயம் வந்து இயற்கையில் பண்ணுறாரு அவர்.
அவர் சொந்தத்துக்கு. ஏன்னா இப்போது அந்த அரிசி சாப்பிட்டதுலேருந்து என்னுடைய உடம்பே வந்து இன்னும் இளமைக்கு மாறுற மாதிரி வயசு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் சொல்கிறாரு. தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுல வந்து தொடர்ச்சியாக அதுவும் 12 மாதம் வருஷத்தில் 12 மாதமும் தொடர்ந்து காய்கறி கீரைன்றது பண்ணும்போது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காய்கறி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கின்னு அதுக்கேற்ற காய்கறி தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து மழை காலத்தில் வெண்டை சிலதெல்லாம் வரும். அந்த மாதிரி கணக்கு வச்சு பண்ணுறேன். இப்போ வந்து நான் இப்போதைக்கு இருக்கிறது வந்து பரங்கி பூசணி, வெண்பூசணி, காராமணி, வெண்டை, சொரை, கொத்தவரை, பச்சை மிளகா இது வரைக்கும் காய்கறியில் இருக்குது. கீரை ஐட்டம் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பாலக்கீரை, கொம்பு காசினி, குள்ளக்காசினி, அரைக்கீரை, இந்த கிட்டத்தட்ட 6-7 வகைக்கு இப்போது கீரையும் இருக்குது. தொடர்ந்து இப்போ அதுதான் போயிங்குது. அடுத்த கட்டமாக இப்போ ஆடி பட்டத்தில் வந்து பந்தல் பயிர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இப்போது அதில் வந்து கலந்து பாகல், புடலை, பீர்க்கம் எல்லாம் போடுவோம். அது கூடவே வந்து நாங்கள் வந்து பாரம்பரிய விதை அவரை விதைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெண்மை நிறமாக இருக்கும். அது கொஞ்சம் பாரம்பரிய தொடர்ந்து நாங்கள் எங்கள் விதையே யூஸ் பண்ணுறது. அதை போட்டுட்டு போனால் தை மாதம் தான் காய்க்கு வரும். இதுக்கு இடையில் இந்த பாகல், புடலை, பீர்க்கம் இதெல்லாம் வந்து முடிஞ்சிடும். அது முடிஞ்ச பிறகு தை மாதம் கரெக்டாக அதே பந்தலில் மறுபடியும் அவரை மூடிக்கும். அது ஓரளவுக்கு நல்ல காய் கொடுக்கும். இதுதாங்க நாங்கள் பயிர் வைக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக என்னென்ன பயிர் எந்த டைமில் வைக்கணுன்றது கார்த்திகை பட்டத்தில் பார்த்திங்கன்னா மிளகா, கத்திரி இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடுவோம். செடி அவரையும் ஆரம்பிப்போம் அந்த டைமில். பாத்தி முதல்ல வந்து ஒரு 10க்கு 6 என்ற ரேஞ்சுக்கு பாத்தி கட்டிட்டு அந்த பாத்தியில் வந்து கையால் தான் விதைப்போம். விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா ஓட்டமேற்றிய உரம் அப்படின்றத ஒன்று தயார் பண்ணுறேன். அந்த ஓட்டமேற்றிய உரம் வந்து ஒன்றும் இல்லைங்க, மாட்டு எரு நல்ல மக்கின எரு எடுத்து ஒரு 10 லிட்டர் வேஸ்ட் டீகம்போசரு, அமிர்த கரைசல், மீன் அமிலம், அப்புறம் உயிர் உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரிலம், சூடோமோனஸு இது எல்லாத்தையுமே அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி ஓட்டமேற்றிய உரம் ஒன்று தயார் பண்ணி 15 நாளில் மூடாக்கு போட்டுருவோம். அதை மூடாக்கு போட்டு அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு அந்த சூடு ஆற்றுறதுக்காக அதை களைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு 15 நாள் மூடி வச்சிருந்து அதை 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து முதல்ல விதைப்புக்கு முன்னாடி அந்த உரத்தை போட்டுட்டு விதைச்சோம்னா அதனுடைய வீரியம் வந்து நம்ம அறுவடை வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இடையில நாங்கள் ஒவ்வொரு தண்ணி பாயும் போதும் மீன் அமிலம், பஞ்சகாவியா இது மாற்றி அந்த தண்ணியில் கரைச்சி யூமிக் அமிலம் இதெல்லாம் கூட சேர்த்து அதை வளர்ச்சி வந்தவுடனே கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நாளில் அறுவடை வந்துடும். அறுவடைக்கு ஆரம்பிச்சிடும். இது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் அறுவடை தொடர்ந்து அறுத்துக்கினே இருந்தால் வாரம் ஒரு முறை 8 நாள்லேருந்து 9 நாளுக்குள்ளே அறுவடை வந்துடும். 4 மாதம் வரைக்கும் தொடர்ந்து அறுக்கலாம். அதே மாதிரி பாலக்கீரை ஒன்று பண்ணுறேன் நான். பாலக்கீரை வந்து கார்த்திகை பட்டத்தில் போட்டது மார்கழியில் வந்துடுச்சு. மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி 7வது மாதம் கூட இன்றைக்கி அறுக்கிறோம். இன்னும் முடியல அந்த கீரை, பாலக்கீரை. அந்தளவுக்கு அது லாபம் இருக்குது. நான் ஒரு 7-8 சென்ட்டில் போட்டிருக்கிறேன். 8லேருந்து 10 சென்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 கட்டாக இருப்போம். ஒரு கட்டுனுடைய விலை வந்து 10 ரூபா. டெய்லியும் ஒரு 250லேருந்து 300 வரைக்கும் ரெகுலராக 6-7 மாதமாக அந்த 8 சென்ட்டில் கிடைக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கீரை வந்து நல்ல லாபம் தான். ஓரளவுக்கு என்னென்னா கூலி ஆட்கள் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருமானத்தில் பாதி அளவுக்கு மேலே நாங்கள் கூலிக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பாலக்கீரை வந்து ஒன்றும் இல்லை சார், போதை ஓட்டிடணும். வெண்டை, கத்திரி போடுற மாதிரி போதை ஓட்டிட்டு சென்டராக ஒரு கோடு போட்டுட்டு அந்த விதையை லேசாக கையால் தூவிட்டு தூசு படுற மாதிரி மண் போட்டுட்டு தண்ணி பாசனாவே அந்த பாலக்கீரை வந்து மேலேயே இருக்கணும். மண்ணுக்கு ரொம்ப உள்ளே போகவே கூடாது. தூசு படுற மாதிரி மண் போட்டு அதை முளைக்க வைக்கணும். அப்படி பண்ணால் தான். யாருமே பண்ணலை இங்கே. நானும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட சுற்று வட்டாரத்தில் ஒரு 15-20 ஊர் இருக்குது. அந்த பாலக்கீரை யாராலையும் பண்ண முடியல. நான் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணேன். ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு வருஷம் தவறாத நல்ல வருமானம் கொடுக்குறது அந்த பாலக்கீரை தான். கொம்பு காசினி, குள்ள காசிலாம் சாதாரணமாக போதை ஓட்டி வெண்டை தோட்டம் போடுற மாதிரி 4-5 விதை ஊனிட்டா அது சாதாரணமாக வந்துட்டு உரமே கூட தேவையில்லைங்க. அது நல்லா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எருவிலேயே வளர்ச்சி ஆகிட்டு தொடர்ந்து அடுத்துக்கு தாங்கிறோம் வந்துன்னு இருக்குது. அதேமாதிரி செடி முருங்கை ஒன்று வச்சுருக்கிறேன் ஒரு 25 சென்ட்டில். செடி முருங்கை வந்து ஒரு 3 அடி உயரம் விட்டுட்டு தொடர்ந்து கட் பண்ணின்னு இருப்போம். அதுவும் வந்து இப்போ ஒரு 15 நாளைக்கு ஒரு அறுவடை தொடர்ந்து வந்துன்னு இருக்கோம். ஒவ்வொரு தடவைக்கும் அந்த 25 சென்ட்டில் 50லேருந்து 100 கட்டு வரைக்கும் அறுக்கலாம். ஆனால் ஒரு கட்டு அது மட்டும் ரேட்டு வந்து நாங்கள் கூடுதலாக தரோம். 15 ரூபான்றது பெரிய விலை. எல்லா கீரையும் வந்து 10 ரூபா தான் எடுப்பாங்க. முருங்கைக்கீரை மட்டும் 15 அந்த ரேஞ்சுக்கு. ஏன்னா ஆர்கானிக்கு இருந்தாலும் எங்களுக்கு அந்த விலை நிர்ணயன்றது சாதாரணமாக எல்லா கீரையும் விற்கிற மாதிரி தான். அந்த உரம் போட்டு பண்ணுற விலை தான் இன்றைக்கும் கிடச்சின்னு இருக்குது. கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கீரை விதைக்கிற மாதிரி நேரடி விதைப்பு தான். ஒரு 20 சென்ட்டுக்கு 1 கிலோ அளவுக்கு விதை எடுத்துக்குவோம்.
இப்போ வந்து நிறைய விதை பார்த்தேன். இந்த லக்ஷ்மின்னு ஒரு விதை வந்திருக்குது. நல்ல காய்ப்பு, நல்ல வளர்ச்சி செடி. அது எவ்வளோ வளருதோ அது வரைக்கும் காய் தொடர்ந்தே இருந்துக்கின்னு இருக்குது. அது வாங்கி போகிறவங்க கூட விரும்பி வாங்குறாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. அது வந்து இது வரைக்கும் ஒரு தண்ணி தான் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. ஒரே தண்ணி தான் பாய்ச்சிருக்கிறேன். அதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ரொம்ப விதங்குற நேரத்தில் தான் தண்ணி தேவைப்படும். ஒரே டைம் தான் வந்து அந்த ஊட்டம்பெரிய உரம் போட்டனே தவிர மீதி தண்ணியில் கலந்து அந்த ஒரே டைம் மீன் அமிலம், பஞ்சகாவியெல்லாம் சேர்த்து பண்ணேன். அது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் காய்ச்சிங்க. இது 3 மாதமாக காய்க்குது. இதேமாதிரி வெண்டை தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்ட்டில் இருக்கும். வெயில் வந்து ரொம்ப அளவுக்கு மீறின வெயிலுன்றதுனால இலையெல்லாம் முடக்கு மாதிரி இருக்குது. அது என்னென்னவோ பண்ண தெரியல. இருந்தாலும் வந்து காய்ப்பு நல்லா காய்க்குது. இயற்கை உரத்தில் நல்லா நம்ம விரும்புகிற அளவு காய்க்குது. காராமணி வந்து அந்த பக்கம் ஒரு 10 சென்ட்டில் வச்சுருக்கிறோம். பச்சை காராமணி அதுவும் பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் நம்ம விரும்புகிற அளவுக்குலாம் இல்லை. சுரக்காய் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 25 சென்ட் போட்டோம் சார். சுரக்காய் 4வது மாதம் இன்றைக்கி வரைக்கும் 4வது மாதம் காய்க்குது. அது டெய்லியும் ஒரு 250லேருந்து 300 ரூபா வரைக்கும் அதில் கிடைக்குது சுரக்காய். தரைப்படுற மாதிரி தான், பந்தல் இல்லாமல் தரையில் படுற மாதிரி தான் வச்சுருக்குறோம். புல்லே மூடிக்கிச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு 300 ரூபா வருமானத்தை டெய்லியும் கொடுக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முதல்ல நாட்டு மிளகா தொடர்ந்து வச்சேன். இயற்கைக்கோ அது செயற்கைக்கோ எதுக்குமே செட் ஆகிறதில்ல. மிளகா வந்து ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப அடிபட்டுட்டேன். ஒவ்வொரு தடவையும் என்ன சீதோஷணம் மாறி போச்சு. அளவுக்கு மீறின வெயில் அதெல்லாம் தாங்கலை. அதனால் சரி வெளியில் நாற்று வாங்கலாம் அப்படின்றதுனால அந்த யூடியூப்லாம் பார்த்தேன். பங்காரம், புல்லட்டு இந்த மாதிரி மிளகாலாம் நட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புல்லட் நாற்று இந்த தடவை வாங்கி நட்டேன். தை மாதம் நட்டது இன்றைக்கி வரைக்கும் காய் அறுத்துக்கு தான் இருக்குது. காய்ப்பு காய்ச்சிக்கு தான் இருக்குது. நல்லா இருக்குது. அதே மாதிரி இயற்கை உரத்துக்கு நல்லா அருமையாக செழுமையாக இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து அது உயிரை வச்சிக்கின்னு பழமும் கொடுத்துன்னு இருக்குது, காயும் அறுத்துன்னு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்குது. மேற்கொண்டு அடுத்த கட்டம் எல்லாம் முடிகிற கட்டத்துக்கு இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வருன்றதுக்காக அடுத்த கட்டமாக ஒரு ஏரியாவில் சுரக்காயும் ஒரு காராமணியும் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ தான் மறுபடியும் கொத்தவரை இன்னொரு 25 சென்ட்டில் போடுற மாதிரி ஐடியா இருக்குது. ஆடி மாதத்தில் இந்த கீரைத்தண்டு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அந்த ஆடி மாத திருவிழாக்கெல்லாம். அதுக்காக கீரைத்தண்டு ஒரு 5-6 சென்ட்டில் கீரைத்தண்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் போயிட்டுருக்குது. இப்போது அகத்திக்கீரை வந்து ஒரு 8 சென்ட்லேருந்து 10 சென்ட் இருக்கும். அது என்னன்னா ஒரு 70 கட்டுலேருந்து 100 கட்டு வரைக்கும் மாதத்துக்கு ஒரு நாள் தான் அறுப்பாங்க. அமாவாசைக்கு முன்னன்னைக்கு அறுப்பாங்க. அது ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா இருக்குதுன்ற மாதிரி அது தனியாக அந்த 5 சென்ட்டில் 6 சென்ட்டில் வந்து தொடர்ந்து 1000 ரூபா அது மாதம் வந்துடும். அதுவே கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு மரமாக வச்சு. இன்றைக்கும் அது வந்துக்கின்னு தான் இருக்குது. அகத்திக்கீரையில் எப்படின்னா உரம் மேலாண்மை பார்த்திங்கன்னா அதில் வந்து உரமே தேவையில்லை. அதனுடைய வேர் முடிச்சிலேயே அதனுடைய சத்தை உருவாக்கிது அது. இதை வந்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது நம்ம மக்கள் டிவியில் தான் ஒருத்தர் சோலையப்பன்னு சொல்லிட்டு ரிட்டையர்டு வேளாண்மை பொறியாளர் சொன்னார். அதை வச்சு நான் விட்டு பார்த்தேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து செயற்கை உரத்தை போடுவேன், அப்புறம் இயற்கை உரத்துக்கு எதனா பண்ணுவேன். இப்போ ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க. அந்த வேர் முடிச்சில் அதனுடைய சத்தை உரத்தை அதுவே உருவாக்கி அதுவே பண்ணிக்கிறதுனால கட் பண்ணிக்கினே தான் ஆட்டோமேட்டிக் சும்மாவே வருது. அது ஒன்றுமே தேவையில்லை அகத்துக்கறிக்கு. அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த 5 சென்ட்டில் மாதம் ஒரு 1000 ரூபா எடுத்துன்னு இருக்கிறோங்க. இது வரைக்கும் நல்லபடியாக போய்ங்குது எங்கள் தொழில். ஆனால் இப்போ 2-3 வருஷமாக கொஞ்சம் இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கும் போது தான் நஷ்டத்துக்கே பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ தான் ஓரளவுக்கு சரி கட்ட முடியுதுங்க. இப்போ கூட கூலியினுடைய கட்டுப்பாடு கொஞ்சம் தேவை. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணணும் விலைவாசின்னா நாங்கள் இயற்கை உரத்துக்கு ஓரளவுக்கு நாங்கள் வெளியெல்லாம் 10 ரூபா கீரை விற்கிறாங்க சாதாரண விவசாயத்துக்குன்னா எங்கள் இயற்கை விவசாயத்துக்கு 12 ரூபானாலும் விற்கணும். அந்த ரேஞ்சுக்கு உழைப்பு இருக்குது. அதுக்கு அந்த உழைப்பை எடுத்துக்கிறதுனால தான் நாங்கள் இந்த விலையை கேட்குறோம். அது வந்து மக்களும் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி விலையை கேட்காதீங்க. இயற்கை விவசாயம்ன்ற விலை கொடுத்து வாங்குங்க. ஏன்னா வந்து உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறது இயற்கை விவசாயம் தான். இனிமேல் இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தது வந்து என்னுடைய உடல் நலம் வரைக்கும் கணக்கு பார்த்தோம்னா நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூட்டு வலி, இந்த குதிகால் வலியெல்லாம் நிறைய அரசு மருத்துவமனைகள்லாம் நிறைய போயிட்டு நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன். இயற்கை விவசாயத்தை நானாக உருவாக்கி அதனுடைய காய்கறி தான் தொடர்ந்து பண்ணுறேன். கிட்டத்தட்ட 80% காய்கறி எங்கள் காய்கறியை தான் சாப்பிட்றேன். நானே வந்து நெல் விவசாயமும் வந்து ஆடிப்பட்டத்தில் பண்ணுறேன். ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து ஒரு வருஷம் வந்து பொன்னி, மறு வருஷம் தூயமல்லி, அதுக்கடுத்தது சீரக சம்பா, போன வருஷம் வந்து சிவன் சம்பாவும் கருப்பு கவுனி. இதை வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயத்திலே நான் நெல் அறுவடை பண்ணி எனக்கு சொந்தத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கின்னு ஒரு 2 ஏக்கரில் தான் பண்ணுறேன். மீதியை வந்து அரிசி ஆக்கி தான் சேல்ஸ் பண்ணுவேன். கருப்பு கவுனி கிட்டத்தட்ட ஒரு
75 கிலோ பேக்கே ஒரு 7-8 பேக் இருந்தது. இங்கே வீட்டாண்டியே 150 ரூபா ரேட்டுக்கு இங்கே வீட்டாண்டியே சேல்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அது மட்டும் அந்த கருப்பு கவுனி என்ன வேலை செய்யுதுன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் ஓரளவுக்கு தெளிவு தெரியுது. அந்த கருப்பு கவுனி வீட்டை தேடியே அது வாங்கிட்டாங்க. இது என்னுடைய உடம்பு பார்த்திங்கன்னா, உடல்நிலை இப்போ 4 வருஷமாக எந்த ஹாஸ்பிட்டலும் போனதே இல்லை. ஏன்னா என்னுடைய காய்கறி, என்னுடைய அரிசியை சாப்பிட்றதுனால எனக்கு வந்து என்னுடைய உடல்நிலை, என்னுடைய இது நல்லா தெரியுது. இப்போவே நல்லா தெளிவாகிட்டேன். இப்போ ஏற்கனவே வந்து நான் நோய்வாய்ப்பட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி நல்லா இருக்குது எனக்கு உடம்பு. இந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா, கூலி ஆளை வச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நஷ்டம்தான் வரும். ஏன்னா வந்து இன்றைக்கி பூச்சி மருந்து அடிக்கவோ வேறு எதுக்கோ முதல்ல ஸ்ப்ரே பண்ணவோ நம்ம கூப்பிட்றோன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு 600 ரூபா கூலி அவருக்கு. ஆனால் இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் தொடர்ந்து காலையில் 6 மணிக்கு வந்துட்டால் 9 வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறதோ, அதில் என்னென்ன தண்ணி பாய விடுறது, உரம் போடுறது, எல்லா மேலாண்மையும் நான் ஒரே ஆள் தன்னந்தனியாக இந்த 2-2.5 ஏக்கர் நானே தான் பண்ணுறேன். தேவைக்கு மட்டும் என்னென்னா விதை போடும்போது அந்த ஏர் ஓட்டி போதை ஓட்டுறோம் பாருங்கள், அந்த தேவைக்கு மட்டும் ஒரு ஆள் 2 ஆள் தான் கூலி ஆள் விற்பனை தவிர எல்லாம் முழுமையாக நான் ஒரு ஆள் தான் பார்த்துக்கிறேன். அதனால் வந்து எங்களுக்கு வந்து செலவு ரொம்ப குறையுது. ஆனால் சொந்தமாக உழைச்சா தாங்க இதில் விவசாயத்தில் கூலி ஆளெல்லாம் வச்சு பண்ணோம்னா எதுவுமே லாபம் வர வாய்ப்பே இல்லை. இதில் பாருங்கள், டெய்லியும் தினமும் இப்போது எங்களது காய்கறி, கீரை இந்த அறுவடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு 1000லேருந்து 1200 வரைக்கும் வரும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது அந்த கலை மேலாண்மை பார்த்திங்கன்னா, அது லேடிஸுங்களுக்கு கூலி, களை எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு எங்களுக்கு செலவு போயிடுது. மீதி தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லம்பாக வருமானம் வருதுன்னா, இப்போ கொத்தரக்காய் அறுத்துக்கினே இருப்பாங்க சில்லறை வியாபாரத்துக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு அறுத்தோம்னா அது ஒரு 2000 ரூபா. மீதி நிற்கிறத அளவுக்கு மீறி போனதை அறக்கிறதுனா அது ஒரு அமௌண்ட் வந்துடும். இந்த மாதத்தில் ஒரு நாளைக்கு அகத்திக்கீரை தனிப்பட்ட முறையில் அது வந்துடும் ஒரு 1000 ரூபா. முருங்கீரை பார்த்திங்கன்னா வாரம் ஒரு நாள் ஒரு எப்படியும் ஒரு 50-60 கட்டு வாரம் ஒரு நாளாக இருப்பாங்க. அது ஓரளவுக்கு வந்து ஒரு 1000-1200 ரூபா அந்த மாதிரி வாரத்தில் டெய்லியும் மாதம் அந்த மாதிரி ஒரு சில வருமானம்லாம் கொஞ்சம் கூடுறதுனால ஓரளவுக்கு எங்களால் சரி கட்ட முடியுதுங்க. ஐயா, இது வந்து செடி முருங்கை நான் வச்சு 4 வருஷம் ஆச்சுங்க. இது சாதாரணமாக பார் போட்டு கத்திரி மிளகாய் நடுற மாதிரி பார் போட்டு ஒரு 1.5 அடிக்கு ஒரு விதை ஊனிட்டோம்னா வந்துடுச்சு. அது அந்த டைமில் ஒரு 2-3 களை தான் இப்போ தொடர்ந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் அறுவடைக்கு வந்துடுச்சு. இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 100 கட்டு அறக்கலாங்க. 100 கட்டுன்னா ஒரு கட்டு வந்து 15 ரூபா விலை. ஒரு வாரத்துக்கு 100 கட்டு வரைக்கும் கிடைக்குது. இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா, நான் தண்ணி பாயும்போது ஒரு 15 நாளைக்கு 12லேருந்து 15 நாளைக்கு ஒரு தண்ணி பாய விடுவோம். அந்த டைமில் வந்து ஒரு 10 லிட்டரு ஜீவாமிர்தமோ இல்லை அமிர்த கரைசலோ, அது கூட வந்து மீன் அமிலம் ஒரு 2 லிட்டரு அது மாதிரி வந்து கலந்து தண்ணி பாயிற வாமடையில் அப்படியே ஊற்றி விட்ருவோம். அவ்வளோதான், கலந்தா மாதிரி பாயும், அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. மேலே ஸ்ப்ரே பண்ணோன்னா ஒரு பூச்சி ஏதாவது லேசாக தெரிஞ்சால் பத்திலை கஷாயமோ இல்லை கற்பூர கரைசலோ இல்லை இஞ்சி பூண்டு கரைசலோ இது மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பயன்படுத்தி தெளிய வச்சுடுவேன். இன்றைக்கி வரைக்கும் கருன்னு அருமையாக இயற்கை விவசாயத்தில் அருமையாக இருக்குது. இது மருந்து பொருளாக கூட பயன்படுத்தலாம். இதை காய வச்சு பொடி பண்ணுறாங்களா, அது மாதிரி வந்து நோய்வாய்ப்பட்டவங்க கூட அருமையாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து இயற்கையிலேயே விளைஞ்ச கீரை இது. தொடர்ந்து 4வது வருஷமாக இது பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது வந்து மிளகாய் தோட்டம் சார். இது 30 சென்டில் நட்டுருக்குறேன். இது வரைக்கும் நாட்டு மிளகா நட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு எனக்கு. சரி ஹைப்ரிட்டில் போகலான்றத மாதிரி ஒரு 2-3 ரகம் சொன்னாங்க. ஆனால் புல்லட்டுன்ற ரகத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. நாட்டு ரகம் மாதிரி தான் இருக்குது. அது சின்ன சின்ன மிளகாயாக இருக்குது. மார்கழி மாதம் நட்டதுங்க இது. மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி கிட்டத்தட்ட 6வது மாதம் கண்டினியூவாக பழமும் பழுக்குது, காயும் பறிச்சுங்கிறோம். காயும் டெய்லியும் ஒரு 10 கிலோ எடுக்கிறோம். பழமும் வந்து பழத்துக்கு செங்காயாக இருக்கிறதெல்லாம் வந்து பழத்துக்கு விட்டுட்டு அதை உலர்த்தி காஞ்ச மிளகாயாக வத்தலாக மாற்றிடுவோம். இந்த மிளகாயினுடைய ஸ்பெஷல் வந்து நல்லா தான் இருக்குது. இதை கண்டிப்பாக வந்து எல்லாருமே நட்டு பயனடையலாம். அது ஒரு கடந்த 4-4.5 வருஷமாக நான் வந்து ஏற்கனவே எல்லாமே பண்ணுறேன். அந்த பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் இந்த மாதிரி உரங்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தேன். இப்போ வந்து நாமக்கல்லில் லோகுன்ற விவசாயி வந்து ஒரு முன்னோடி விவசாயியாக இருக்கிறாரு. அவர் வந்து சாணப்பாசி கரைசல் அப்படின்ற மாதிரி ஒரு உரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து அமிர்த கரைசல் இதெல்லாம் வந்து நிழலில் தான் வைக்கணும். அதை உயிரினம் வாழன்றதுக்காக அதை நிழலில் வைக்க சொல்லுவாங்க. இவருக்கு கண்டுபிடிச்சிருக்கு என்னென்னா வெயிலில் தான் வளரும். அதனால் அந்த மெத்தடை பயன்படுத்தி நானும் அதிலேருந்து தொடர்ந்து உருவாக்கினேன். அது எப்படின்னா, இந்த மாதிரி அகன்ற பாத்திரம், இந்த மாதிரி அகன்ற பாத்திரத்தில் ஒரே ஒரு கைப்பிடி சாணியை கரைச்சிடணும்.
கரைச்சிட்டு டெய்லியும் வந்து கலக்கணும். அதை காலை மாலை குச்சால கலக்கணும். ஒரு வாரத்துக்கு இப்படியே கலக்கிட்டு அடுத்த வாரத்தில் என்ன பண்ணணும், கலக்காத விட்டோம்னா, ஆனால் வெயிலில் தான் இருக்கணும். இது ஒரு வாரம் அப்படியே இருந்ததுன்னா மேலே வந்து இந்த மாதிரி பாசி பிடிக்கும். ஏடு கட்டின மாதிரி நல்லா கனமாக ஆகிடும். அதுதான் வந்து சாணப்பாசின்றது. அந்த சாணப்பாசி 15 நாளில் ரெடி ஆகிடும். அது மேலேயே கையில் எடுத்துக்கணும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு 1 லிட்டர் மோர், ஒரு 1/4 கிலோ வெல்லம், குளுக்கோஸ் அப்படி இல்லைனா இளநீர், இது மூணுத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் அதை எடுத்து தான் இதை பண்ணி வச்சுக்கிறேன். இது இப்போ 3 நாளாக ஆயிடுச்சு. இது வந்து டெய்லியும் இந்த மாதிரி குளிக்கிட்டு ஒரு 15 நாள் வைக்கணும். 15 நாள் வச்சோம்னா இன்னொரு 15 நாளில் வந்து தாய் வித்து இது ரெடி ஆகிடும். இந்த 2 லிட்டரில் 1 லிட்டரு எடுத்து போய் ஒரு 200 லிட்ரு சாணப்பாசி கரைசல் தயார் பண்ணலாம். அப்படியே வாங்க இங்கே. இது 8 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே இது தயாராகிடுதுங்க. அதுலேருந்து 1 லிட்டரு எடுத்து 2 கிலோ வெல்லம் போட்டு கரைச்சிட்டு இதை டெய்லியும் காலை மாலை கலக்கின்னு வந்தால் ஒரு 8லேருந்து 10 நாளில் தயாராகிடுது. இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணணும். அப்படியேன்னா ஒரு ட்ரம்மில் ஒரு குழா வச்சு, அது அங்கே இருக்குது அந்த ட்ரம்மு, அந்த குழா வச்சு அதில் 1/3 ஒரு 50 லிட்டர் ட்ரம்முனா ஒரு 15 லிட்டரு இந்த சாணப்பாசி கரைசல், அது கூட மீன் அமிலமோ வேறு எதனா கூட நம்ம கலந்துக்கலாம். அது தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சோம்னா மண் வந்து பொதுன்னு ஆகிடுது. என்னுடைய இப்போது இந்த 3 மாத ரன்னிங்கில் பார்க்குற இந்த விவசாயத்தை நல்ல ஏற்கனவே பண்ணிற இயற்கை விவசாயத்தை விட இன்னும் நல்ல வீரியமாக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு எல்லாத்தையுமே நாங்கள் தயார் பண்ணுறோம். எல்லாத்தையும்னா அவர் சொன்ன லோகு விவசாயத்தில் சொன்ன மெத்தடில் தான் நாங்கள் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா வெறும் எருக்கு இலையை வெட்டி போட்டு ஒரு 50 லிட்டர் தயார் பண்ணுறோன்னா இதுலேருந்து ஒரு 5 லிட்டர் அதில் போட்டு வெறும் தண்ணி ஊற்றி கலக்கிட்டோம்னா ஒரு 15 நாள் ரெடி ஆகிடுது. இந்த எருக்கு கரைசல் எதுக்குன்னா, காயெல்லாம் வந்து கோணையாக முடக்கா ஒரு மாதிரி சுருங்கி அது மாதிரிலாம் வர்றது, இது கூட சேர்த்து தண்ணீர் பாய்ச்சலாம். நீ 10க்கு 1ன்ற ரேஷியோவில் வந்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம். அப்போது வந்து இந்த காய் முடக்கு, அந்த ஊனமுற்ற காய் மாதிரி எதுவுமே வராது, நல்லா கிளியராக இருக்கும். அதுதான் அதனுடைய வேலையை இது செய்யும். இது எருக்கு கரைசல்ன்றது. இது மீன் கரைசல்ன்றது, அதை வச்சே பண்ணுறது. அதே இந்த சாணப்பாசி கரைசலில் வந்து இந்த 50 லிட்டர் தம்முக்கு 5 லிட்டரு சாணப்பாசி கரைசலை ஊற்றிட்டு 1 கிலோ வெல்லம் போட்டு ஒரு 10 கிலோ வரைக்கும் மீன் கழிவை அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம நார்மலாக ஏற்கனவே பண்ணுற மீன் அமிலத்தில் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி, கிட்டத்தட்ட 5 கிலோ கழிவுனா 5 கிலோ வெல்லம் போட்டு 21 நாளைக்கு இருக்கணும். இது அப்படி கிடையாது. 1 கிலோ வெல்லம், 10 கிலோ மீன் கழிவு, ஒரு 5 லிட்ரு சாணப்பாசி கரைசல், மீதி தண்ணி தொடர்ந்து கலக்கினா ஒரு 4-5 நாள்லேயே வந்து அந்த தசை ஒன்று கூட இல்லாத கரைஞ்சி நம்ம 7வது நாள்லேயே தயாராகிடும். இது அந்த மீன் அமிலம் எப்படி வேலை செய்யுதோ அதை விட இன்னும் வீரியமாக அருமையாக இருக்குது. ஸ்ப்ரேவும் பண்ணலாம், அதே மாதிரி இது தண்ணிலையும் கரைச்சி விடலாம். இதே பார்த்திங்கன்னா இதே 50 லிட்டர் ட்ரம்முக்கு 5 கிலோ வாழைப்பழம், ஒரு 5 லிட்ரு இது சாணப்பாசி கரைசல், மீதி தண்ணி, அதே பண்ணால் அதே 7 நாளில் பொட்டாஷ் உரம் தயாராகிடுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த சாணப்பாசி கரைசல்லே உருவாக்கலாம். இது வந்து இன்னும் நிறைய இருக்குது சொல்ல வேண்டியதெல்லாம். அது இன்னும் நானே வந்து முழுமையாக கற்றுக்கல. இனிமேல் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் இன்னும் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே நல்லா தரவாயிடும். அப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு விவசாயமே ஓரளவுக்கு முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிடும். இயற்கை விவசாயன்றது வந்து உடல் நலத்துக்கு நல்ல பாதுகாப்புங்க. இதை வந்து எல்லாரும் பின்பற்றணும். மேற்கொண்டு வந்து இயற்கை விவசாயத்தில் பல வழிமுறை இருக்குது. என்னுடைய வழிமுறை ஏற்கனவே பண்ணியிருந்தேன். இப்போ புதுசாக ஒரு 3 மாதத்துக்கு பண்ணியிருக்கிறேன். நல்ல வீரியம் கொடுக்குது. இதே மாதிரி இதே மெத்தட்லேயே இல்லை வேறு மெத்தட்லேயே நீங்கள் எல்லாமே இயற்கை விவசாயத்துக்கு மாதிரி உடல் நலம் கெடாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.